ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பாய் வீட்டு பிரியாணி மசாலா நம்ம செய்ய போகிறோம். நான் ஒரு டைம் பாய் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டப்ப அவங்க எனக்கு சொன்ன இந்த சீக்ரெட் மசாலாவை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு வாணலில் ஒரு 50 கிராம் அன்னாசி பூ எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட்டு ரோஸ்ட் ஆகி வந்தால் போதும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை. நான் 20 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு மாதிரி ஸ்மோக்கி கலரில் வந்ததுக்கப்புறம் இதை கைகளால் உடைச்சி பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போ இதையும் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நான் 50 கிராம் பட்டை எடுத்திருக்கேன். பட்டையை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ளிட் ஆகி வரும். இந்த மாதிரி நிறைய லேயராக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி இதையும் எடுத்துருங்க. அப்புறம் 50 கிராம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அதோடைய பச்சை வாசனை போய் ஒரு மாதிரி கலர் மாறி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காயை எடுத்துடலாம். அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா கிராம்பு நான் ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். இது ஏன் நான் கம்மியாக எடுத்திருக்கேன்னா இது ரொம்ப காரம் ஜாஸ்தி. இதை நம்ம ரோஸ்ட் பண்ணும்போதே நல்ல அரோமா வரும். இதையும் எடுத்துடலாம். இப்போ நான் 50 கிராம் கசகசா சேர்த்துருக்கேன். இது எள்ளு மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த பொரியிற சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் அதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதுக்கப்புறம் நான் கல்பாசி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 50 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் இதே மாதிரி நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும். இதை ஃப்ரை பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஈரப்பதம் போய் உதிரியாக கிடைக்கும். அடுத்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 50 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு அந்த சவுண்டு நல்லா வரணும். நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் அதையும் எல்லா பொருளோடையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரே தட்டில் நான் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கணும். இதை அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல அரோமாவாக இருக்கும் வீடே. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குருணையாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். கைகளில் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பிரியாணியோ இல்லை ஒரு கிரேவியோ செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் இது ஒரு ஏர் டைட்டன் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பவுடரை வச்சு நீங்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஒரு உருளைக்கிழங்கு மசாலா கூட நீங்கள் ஒரு டீஸ்பூனோ இல்லைனா பிரியாணிக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியோ நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். உண்மையை சொல்லணுன்னா அப்படியே நம்ம பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே நல்ல வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சீக்ரெட் மசாலா யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.